ஓம் சாய்ராம். வெல்கம் டு சாய் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாயோட இன்னொரு அற்புதங்கள். அதாவது நாசிக் அப்படின்ற இடத்துல சப்த சரோங்கின்ற ஒரு தேவியோட கோயில் இருக்குது. அந்த கோயிலில் இருக்க பண்டிதருக்கு ஒரு மனக்கவலை. என்ன செஞ்சாலும் அவருக்கு நிம்மதி வர மாட்டேங்குது, சந்தோஷம் வர மாட்டேங்குது, ஏதோ ஒரு கவலை. அப்போ அவர் வேண்டிக்கிறாரு, தேவி என்னோடய மனக்கவலை போகணும் அப்படின்னு. அன்றைக்கி ராத்திரி அவரோட பண்டிதரோட கனவில் தேவி என்ன சொல்கிறாங்கன்னா, சாய் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், சாய்பாபான்னு, அவரை போய் நீ சந்திச்சேன்னா உன்னுடைய மனசு அமைதியாகுன்றாங்க. ஆனால் அந்த பண்டிதருக்கு யார் அந்த சாய் அப்படின்றது தெரியாது. இப்படி இருக்கப்போ அவர் என்ன நினச்சிக்கிறாரு, அந்த பண்டிதர்னால் அந்த சாயின்றது வேறு யாரும் இல்லை, சிவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிவனோட கோயிலில் போய் 10 நாள் தங்குறாரு. ஆனால் 10 நாள் தங்கினாலும் அவருக்கு நிம்மதி கிடைக்கல. மறுபடியும் வராரு. சப்த சரோங்கி தேவிக்கிட்டேயே வேண்டுறாரு, என்னம்மா நீங்கள் சொன்னீங்க, ஆனால் எனக்கு மன நிம்மதி கிடைக்கல, நான் போனேன்றாரு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உன்னை போய் பார்க்க சொன்னது சாயை அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அந்த சாய், நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னு நினச்சிட்ருக்காரு. அப்போ அவங்க சொன்னப்போய் சொல்லிட்டாங்க, ஷிரடியில் இருப்பார், அவரை போய் பாருங்கன்னு சொல்லிட்டு தேவி மறைஞ்சிட்டாங்க அவங்க கனவுல இருந்து. சரி, இவருக்கு எப்படி ஷிரடிக்கு போகணுன்னு கூட தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கப்போ அங்கே ஷிரடியில் சாயோட பரம பக்தரான ஷியாமா, அவருக்கு ஒரு நினைவு வருது. அதாவது அவங்க அம்மா ஒரு வேண்டுதல், இவர் சின்ன வயசில் இருக்கப்போ இவருக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக வேண்டிக்கிட்டாங்க. ஆனால் அந்த வேண்டுதலை செய்யலை. அந்த வேண்டுதல் எங்கே போய் செய்யணுன்னா சப்த சரோங்கியோட கோயிலில் போய் நாசிக்கில் செய்யணும். ஆனால் அந்த அம்மா வேண்டுனதை செய்யாமே இறந்துட்டுறாங்க. ஸோ அப்போ ஷியாமாவுக்கு இது தோணுது, ஐயோ நம்ம செய்யணும், நம்ம அம்மாவோட வேண்டுதலை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு சாய்கிட்ட போய் சொல்கிறாரு. சாய் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, சரி நீ சப்த சரோங்கி கோயிலுக்கு போயிட்டு உன்னுடைய வேண்டுதலை முடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. சரின்னு சொல்லி இவரும் ஷியாமாவும் கிளம்பி போகிறாரு. அப்போ போகிறப்போ ஷியாமா கூட அந்த பண்டிதர் பேசுகிறப்ப தான் அவருக்கு தெரிய வருது, இவர் ஷிரடியிலேருந்து வராருன்னு. அப்போ அவர் ஷிரடியில் இருக்க பாபாவை பற்றி தெரிஞ்சுட்டு அந்த பண்டிதர் என்ன பண்ணுறாரு, உடனே ஷியாமாவோடையே கிளம்பி ஷிரடியில் சாயை பார்க்க வராரு. சாயை பார்த்த மாத்திரத்துலேயே அவருக்கு அவர் கேட்ட அந்த மன அமைதி, மன நிம்மதி எல்லாம் அவருக்கு கிடச்சிடுது. இவ்வளோ நாள் அவர் எதை தேடி 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 அலைஞ்சாரோ அத்தனையும் அவரை பார்த்த முதல் பார்வையிலே கிடச்சிடுது. ஸோ அந்த அளவுக்கு சாயோட மகிமை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதே மாதிரி கரெக்டான நேரத்தில் நம்ம யாரை சந்திக்கணுன்றது, என்ன செய்யணுன்றத கரெக்டாக சாய் முடிவெடுத்து அதுக்கு தகுந்த எல்லா வேலைகளையும் சாயே அழகாக செய்வார். அதனால் சாயை நம்புவோம், நல்லருள் பெறுவோம். ஓம் சாய்ராம்.